வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை முழுவதும் பரவி வரும் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு. கொழும்பில் மட்டும் இவ்வாண்டு 258 தீ விபத்து சம்பவம் பதிவு, அதிர்ச்சி அறிக்கை. தேவனுவர எசல பிரகரவில் காவடி ஆட்டத்திற்கு தற்காலிக தடை, போலீஸ் நடவடிக்கை. பசில் ராஜபக்ஷவை நாட்டிற்கு அழைத்து வர முடியும், களமிறக்கப்பட்டுள்ள சர்வதேச போலீசார். வீட்டிலிருந்து வீசிய துர்நாற்றம், குளியலறையில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக கிடந்த நபர். பயணப்பட்டிக்குள் 64 புறாக்கள் கடத்த முயன்ற சகோதரர்களுக்கு கட்டுநாயக்கவில் அதிர்ச்சி. பல மாவட்டங்களில் நாளை வெப்பசுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டும் அபாயம். இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டம். அதிக விலைக்கு அரசு விற்பனை, வர்த்தக நிலையத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம். விவசாயிகளை இழிவுபடுத்தும் அரசை ஒருநாள் வீட்டுக்கு அனுப்பிய தீர்வோம், எதிர்க்கட்சித் தலைவர் முழக்கம். ஹார்முஸ் நீரிணையில் வெடித்து சிதறிய எண்ணெய் கப்பல். இலங்கை முழுவதும் பரவி வரும் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் பணிகளுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்புகளை வழங்க உள்ளது. அதன்படி நாட்டின் பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்கா புதிய திட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம், சுகாதார அமைச்சு மற்றும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு ஆகியன இணைந்து இத்திட்டத்தை செயல்படுத்துகின்றன. தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் டெங்கு நோயை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் திறன்களை மேம்படுத்துவதே இதன் பிரதான நோக்கமாகும். அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தின் வெளிநாட்டு மனிதநேய பேரிடர் உதவி திட்டத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் இந்த முயற்சி விளம்புகள் பெருக்கமடையும் இடங்களை அளித்தல், பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு திட்டங்கள் மற்றும் முன்னறிவிப்பு அடிப்படையிலான தடுப்பு உத்திகள் உள்ளிட்ட இலங்கையின் பரந்த டெங்கு ஒழிப்பு முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க திட்டமிட்டுள்ளது. கடந்த சில மாதங்களில் கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் 258 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தீயணைப்புத்துறை தெரிவிக்கின்றது. இந்த தீ விபத்து சம்பவங்களிலிருந்து மொத்தம் 17 மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அத்துறை குறிப்பிடுகின்றது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்த தீ விபத்து சம்பவங்களில் இருந்து மொத்தம் 17 மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அத்துறை குறிப்பிடுகின்றது. கடந்த ஆண்டில் மட்டும் கொழும்பு மாவட்டத்தில் 382 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகின. அவற்றில் 46 மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இருப்பினும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் நேற்று வரை கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் 258 தீ விபத்து சம்பவங்கள் பதிவாகியிருப்பது கவலைக்குரிய விடயம் என்று அத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் இந்த ஆண்டு இதுவரையிலான காலகட்டத்தில் தீயணைப்புத்துறைக்கு 13 அவசரகால அழிப்புகள் வந்துள்ளன. இந்த அழிப்புகளில் சாலை தடைகள், விழுந்த மரங்கள் மற்றும் போக்குவரத்து விபத்துகள் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட மீட்பு பணிகளும் அடங்கும். பல்வேறு பணியிடங்களில் தீ பாதுகாப்பு நடவடிக்கைகள் இல்லாதது, அவசரகால நடவடிக்கைகளில் ஈடுபாடு இல்லாதது, வீடுகள் மற்றும் பணியிடங்களில் பாதுகாப்பற்ற மின்சார பணிகள் மற்றும் வறண்ட வானிலை ஆகியவை இந்த தீ விபத்துகளுக்கான முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. தேவனுவர ஸ்ரீ விஷ்ணு மகா தேவாலயத்தின் வருடாந்த எசல பெரகராவில் இடம்பெறவிருந்த காவடி ஆட்டத்தை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு அறிவித்துள்ளார். குறித்த பெரகர தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் தேசிய புலனாய்வு தலைவர், தேசிய புலனாய்வு சேவை மற்றும் போலீஸ் விசேட பணியகம் ஆகியவற்றினால் மேற்கொள்ளப்பட்ட புலனாய்வு மதிப்பீடுகளின் அடிப்படையில் இந்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. காவடி ஆட்டம் இடம்பெறும் சந்தர்ப்பத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நடன கலைஞர்களுக்கும் இடையில் முரண்பாடான சூழ்நிலை ஏற்படக்கூடும் என புலனாய்வு அறிக்கைகளில் தகவல் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவிருந்த பெரகரவில் காவடி நடன அங்கத்தை நீக்குமாறு போலீஸ் மாதிபர் மாத்தறை மாவட்ட செயலாளருக்கு எழுத்து மூலம் கடுமையாக பரிந்துரைத்துள்ளார். போலீஸ் மாதிபரின் இந்த பரிந்துரை தொடர்பில் மாத்தறை மாவட்ட செயலாளர் சந்தன திலகரத்ன உட்பலவர்ண தேவாலய பஸ்நாயக்க நிலைமைவுக்கு நேற்று அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி குறித்த பெரகர ஊர்வலத்தின் போது காவடியாட்டம் இடம்பெறுவதை தற்காலிகமாக நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
அமெரிக்காவில் தங்கியுள்ள முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் நாட்டிற்கு திரும்ப அழைத்து வர முடியும் என முன்னாள் நீதி அமைச்சர் அலிசப்ரே தெரிவித்துள்ளார். மாத்தறை எளியகந்த பகுதியில் 1.5 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்தமை தொடர்பில் தொடரப்பட்டுள்ள வழக்கில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷ இரண்டாவது முறையாகவும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியுள்ளார். இதனையடுத்து அவருக்கு எதிராக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியாணை உத்தரவை நீடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பசில் ராஜபக்ஷ தற்போது அமெரிக்காவில் தங்கியுள்ள நிலையில் அவரை நாட்டிற்கு அழைத்து வர அரசாங்கம் சர்வதேச மட்டத்தில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் பசில் ராஜபக்ஷவை நாட்டிற்கு அழைத்து வருவது சாத்தியமானது என தெரிவித்துள்ள அலிசப்ரே, எனினும் இது இலகுவான நடவடிக்கை அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்க நீதிமன்றத்திற்கு உரிய பரிந்துரைகளை முன்வைத்து இன்டர்போலின் முழுமையான ஒத்துழைப்புடன் பசில் ராஜபக்ஷவை நாட்டிற்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இதற்காக ராஜதந்திர மட்டத்திலும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். காலி கராப்பட்டிய மைத்தி பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் குளியலறையிலிருந்து உருக்குலைந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த வீட்டில் தனியாக வசித்து வந்து 58 வயதுடைய திருமணமாகாத ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அவதானித்து அருகிலுள்ள வீட்டில் தங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் இது தொடர்பில் கராப்பட்டிய போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டை சோதனையிட்ட போது குளியலறையிலிருந்து குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் பிரேத பரிசோதனைக்காக காலி தேசிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாய்க்கு பண்டரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் பயணப்பெட்டிகளுக்குள் மறைத்து 64 புறாக்களை சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டுவர முயன்ற 2 சகோதரர்களுக்கு சுங்கப் பிரிவினர் மொத்தம் 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதித்துள்ளனர். கைப்பற்றப்பட்டு புறாக்களின் பெறுமதி சுமார் 34,31,400 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ பகுதியைச் சேர்ந்த 38 மற்றும் 42 வயதுடைய 2 சகோதரர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இத்தாலியிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 652 விமானம் மூலம் நேற்று முன்தினம் இரவு 7:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். விமான நிலைய வருகை முனையத்தின் கிரீன் சேனல் வழியாக வெளியேற முயன்ற போது சந்தேக நபர்கள் கொண்டு வந்து 8 பயணப்பட்டிகளை சுங்க அதிகாரிகள் சோதனையிட்டுள்ளனர். இதன்போது அந்த பெட்டிக்குள் 12 உலோக கூண்டுகளில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 64 புறாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. போதிய காற்றோட்டம் மற்றும் முறையான பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் அவற்றில் 8 புறாக்கள் கூண்டுகளுக்குள்ளேயே உயிரிழந்ததாக சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுங்க விசாரணைகளின் முடிவில் குற்றவாளிகளாக காணப்பட்ட இருவரில் ஒருவருக்கு 4 லட்சம் ரூபாயும் மற்றவருக்கு 1 லட்சம் ரூபாயும் என மொத்தம் 5 லட்சம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது. உயிருடன் மீட்கப்பட்டு எஞ்சிய புறாக்களை உடனடியாக மீண்டும் இத்தாலிக்கு திருப்பி அனுப்புமாறு இலங்கை சுங்கப் பிரிவினர் உத்தரவிட்டுள்ளனர். இலங்கையின் கிழக்கு மாகாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பகல் நேரங்களில் வெப்ப சுட்ட எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளிலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, புலனறுவை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களிலும் இந்த நிலை ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையை குறைக்கும் வெப்ப சுட்டன் அதிகரிக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் நீண்ட நேரம் நேரடியாக வெயிலில் இருப்பதை தவிர்த்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் போதுமான அளவு நீர் அருந்துவதுடன் பகல் நேரங்களில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை மட்டுப்படுத்துமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் தென்மேற்கு பகுதிகளில் எதிர்வரும் ஜூலை 28ஆம் தேதி முதல் மழைவீழ்ச்சி சற்று அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்று பிற்பகல் 4 மணிக்கு வெளியிடப்பட்டு அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கான பொதுவான வானிலை முன்னறிவிப்பின்படி மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள், வட மற்றும் வடமத்திய மாகாணங்கள், அத்துடன் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் திணைக்களம் எச்சரித்துள்ளது.
நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் அனைத்து பயணிகள் பேருந்துகளும் 5000 கிலோமீட்டர் தூரம் பயணித்த பின்னர் தர பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான வர்த்தமானி அறிவித்தல் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சள குலரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அண்மைய காலங்களில் நாட்டில் இடம்பெறும் வீதி விபத்துகளுக்கு சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் வாகனங்களில் காணப்படும் தொழில்நுட்ப குறைபாடுகள் பிரதான காரணங்களாக அமைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய தர பரிசோதனை முறைமை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் இதற்காக தகுதியான தர பரிசோதகர்களை பணியில் அமர்த்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். முதல் கட்டமாக தர பரிசோதனைகள் பணியில் இணைக்கப்பட்டதை தொடர்ந்து செப்டம்பர் மாத இறுதிக்குள் இந்த நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளது. இதன்போது 3 மாத காலத்திற்கு பயணிகள் பேருந்துகளுக்கு மட்டும் முன்னோடி திட்டமாக இந்த தர பரிசோதனை நடைமுறைப்படுத்தப்படும். அதன் பின்னர் நாட்டில் இயங்கும் அனைத்து வகையான வாகனங்களுக்கும் தர பரிசோதனையை கட்டாயமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தேசிய வீதி பாதுகாப்பு சபையின் தலைவர் மஞ்சள குலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இந்த ஆண்டு 2.5 லட்சம் இலங்கையர்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டமிட்டுள்ளது. அரசாங்கம் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களூடாக இந்த வேலைவாய்ப்புகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் சூழல் காரணமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக செல்வோரின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள போதிலும் பாதுகாப்பான நாடுகளில் அதிக ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு இலங்கையர்களை அனுப்புவது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த ஆண்டு 1,43,087 இலங்கையர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இவர்களில் 92,590 பேர் ஆண் தொழிலாளர்களாகவும் 50,497 பேர் பெண் தொழிலாளர்களாகவும் இருந்துள்ளனர். இதேவேளை இஸ்ரேலுக்கு 14,000 தொழிலாளர்களை அனுப்புவதற்கு பணியகம் திட்டமிட்டுள்ள நிலையில் இதுவரை 7,873 பேர் அந்த நாட்டில் வேலைவாய்ப்புக்காக புறப்பட்டு சென்றுள்ளனர். மேலும் தென்கொரியாவிற்கு 8,000 தொழிலாளர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதுடன் அவர்களில் 4,794 பேர் ஏற்கனவே அந்த நாட்டுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக பணியகம் தெரிவித்துள்ளது. பணியகத்தின் தரவுகளின்படி கடந்த ஆண்டு 73,623 தொழிலாளர்கள் திறன் சார்ந்த வேலைவாய்ப்புகளுக்காகவும் 69,494 தொழிலாளர்கள் திறன் சாராத வேலைவாய்ப்புகளுக்காகவும் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரையிலான 6 மாத கால பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் 4.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை நாட்டிற்கு அனுப்பியுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் நாட்டின் பிரபல தொழிலதிபருமான உபாலி தர்மதாஸ் காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பிட்டகோட்டை அதிகாரம மாவட்டத்தில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் நேற்று மாலை கொண்டுவரப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவரது உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக பிரபலங்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அன்னாரின் உடல் புதன்கிழமை வரை அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அன்றைய தினம் மாலை பொருளை பொது மயானத்தில் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறவுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டிருந்த அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிக விலைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கீரி பொன்னி அரிசியை விற்பனை செய்த காலி அக்மி மெனு பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றுக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்பட்ட கீரி பொன்னி அரிசி 1 கிலோகிராமுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 255 ரூபாய் அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக 270 ரூபாவிற்கு விற்பனை செய்தமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட விற்பனை நிலையத்திற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் காலி மாவட்ட புலனாய்வு அதிகாரிகளால் காலி நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. கடந்த 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த சட்டவிரோத விற்பனை கண்டறியப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்ட நிறுவனம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து ஜூலை 23ஆம் தேதி காலி நீதிவான் நீதிமன்றத்தினால் அந்த நிறுவனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில்.
விவசாயிகளை இழிவுபடுத்தும் தற்போதைய அரசை ஒருநாள் வீட்டுக்கு அனுப்பப் போவதும் இந்த விவசாயிகள் தான் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அனுராதபுரம் மாவட்டம் மிகிந்தலை தேர்தல் தொகுதி நாச்சியா தீவு பிரதேசத்தில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இன்று நெற்செய்கை உள்ளிட்ட விவசாயத் துறையில் ஈடுபட்டுள்ள மக்கள் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி பல்வேறு அநீதிகளை எதிர்கொண்டு வருகின்றனர். பல சவால்கள் மற்றும் துயரங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் இவர்கள் பிள்ளைகளின் கல்விக்கு கூட வலுவூட்ட முடியாதவாறு தற்போதைய அரசு விவசாயத்தை அளிக்கும் கொள்கையில் ஈடுபட்டுள்ளது. நகை நட்டுக்களை அடகு வைத்து வட்டிக்கு பணம் பெற்று விவசாயத்தை தொடங்கினாலும் இன்று விவசாயத்திற்கு தேவையான தரமான விதை நெல் இல்லை. உரிய நேரத்தில் உர மானியமும் கிடைப்பதில்லை. கிடைக்கும் உரமும் தரமற்றதாக காணப்படுகின்றது. விவசாய ரசாயனங்கள், உர மற்றும் விவசாய உபகரணங்களின் விலைகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. விவசாயியே இவர்கள் கடவுள் என்று கூறினாலும் விவசாய உபகரணங்களுக்கு அரசாங்கம் வட் வரியை விதித்து வருகின்றது. யானை மனித முதல் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு மத்தியில் அறுவடை செய்தாலும் அவ்வாறு பெறப்படும் அறுவடைக்கு நியாயமான நிலையான குறிப்பிட்ட விலை கிடைப்பதில்லை. இன்று 1 கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கு 137 ரூபாய் செலவாவதாக விவசாய அமைச்சரை கூறிவிட்டு நிலையான விலையை 120 ரூபாவாக ஆக்கியுள்ளார். இந்த அரசின் அமைச்சர்களுக்கு தேர்தல் காலத்தில் விவசாயி ராஜாவாக தெரிந்தாலும் தேர்தலின் பின்னர் விவசாயிகள் நட்டமடைய வேண்டுமென்றே எதிர்பார்க்கின்றனர் என்றார். வெள்ளவாயு தெலுல்ல பகுதியில் உள்ள கிரிந்தி ஓயாவில் நீராட சென்று 18 வயதுடைய இளம்பிக்கு ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். ஓவா குடா ஓயா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தெலுல்ல பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வில் பங்கேற்பதற்காக சில பௌத்த பிக்குகள் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த பிக்குகள் கிரிந்தி ஓயாவிற்கு சென்று நீராடியுள்ளனர். நீராடி கொண்டிருந்த போது 18 வயதுடைய பிக்கு ஒருவர் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கியுள்ளார். இதனையடுத்து பிரதேசவாசிகள் அவரை மீட்டு தனுமல்விலு ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். எனினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் ஊவா குடா ஓயா போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கார்முஸ் நீரிணையில் பயணித்து எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று கன்னிவெடி ஒன்றில் சிக்குண்ட நிலையில் வெடித்து சிதறியுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அங்கீகரித்த நீர்வழி பாதையை பின்பற்றாமை இதற்கு காரணமாகும் என அந்த நாட்டு அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதா, எந்த கப்பல் தொடர்புடையது, சேதத்தின் அளவு என்ன என்பது குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளியாகவில்லை. ஈரானிய அதிகாரிகளின் ஒருங்கிணைப்பு இன்றி பயணித்த போதே குறித்த எண்ணெய் தாங்கி கப்பல் வெடித்து சிதறியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு முன்னர் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை சில கப்பல்களை தடுத்து நிறுத்திய போது அல்லது தாக்கிய போது ஹார்முஸ் நீரிணையை கடக்க முயலும் எந்தவொரு கப்பலும் ஈரானிய அதிகாரிகளுடன் முழுமையான ஒருங்கிணைப்பில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அத்துடன் ஈரானிய அதிகாரிகளால் ஒதுக்கப்பட்ட பாதைகள் வழியே அவை செல்ல வேண்டும் என்றும் அறிக்கைகள் வெளியிட்டிருந்தன. அவ்வாறு விலகி சென்ற கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களை அடுத்தே மீண்டும் அமெரிக்க ஈரான் போர் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் 13 நாட்கள் தொடர்ந்தும் நீடித்த இந்த போரானது வார இறுதியில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியாவோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். கேகாலை கந்தலோயாவை பிறப்பிடமாகவும் நோனாவத்த தோட்டத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு எஸ். வீரமணி அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு முரக்கட்டாஞ்சேனையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் லோஹிதா குமார் ரஷ்மிதன் அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் புத்தூரை புறப்படமாகவும் வவுனியா புதுக்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் சத்யநாதன் சஞ்சீவன் ராசா அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த செல்வன் பிரவீன் அவர்கள் 25/7/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.